பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மகிழ்வான இந்த சிறப்பான ஞாயிற்றுக்கிழமை அன்று இணையதளத்தின் வழியாக இந்த ஒருங்கிணைந்த வழிபாட்டில் இணைகின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துவதிலே நான் மகிழ்கிறேன். நாம் ஜெபத்துடன் இந்த வழிபாட்டை துவங்குவோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அருளறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகிழ்வான மற்றொரு புதிய ஞாயிற்றுக்கிழமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று உம்முடைய திரு சன்னிதானத்திலே நாங்கள் ஆலயத்திலே வந்து வழிபட வாய்ப்பற்றவர்களாக இருக்கிற இடங்களிலே இணையதளத்தின் வழியாக ஒருங்கிணைந்து உம்மை நோக்கி பார்க்கின்ற அருளை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த வழிபாட்டிலே இணைகின்ற உமது பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த வழிபாட்டின் அனைத்து கூறுபாடுகளிலும் ஆண்டவரின் நிறைவான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், இந்த வழிபாட்டின் நிறைவிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய அறைகோளையும் பெற்றவர்களாக தொடர்ந்து உமக்கு சாட்சிகளாக வாழ நீர் இந்த வழிபாட்டையும் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். மகிழ்ச்சி ஓய்வு நாடே பூரிப்பு ஜோதியாம், கவலை துக்கம் போக்கும் மாபாக்கிய நல்நாளாம், மாந்தர் கூழாம் இந்நாளில் சேர்ந்தே ஆராதிப்பார். தூயர் 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 திரியேகர் பணிவார். முதலாம் சிருஷ்டி ஜோதி இந்நாளில் தோன்றிற்றே, தம் சாவை வென்று மீட்பர் இந்நாள் எழுந்தாரே. தமாவி வெற்றி வேந்தர் இந்நாளில் ஈந்தாரே. ஆமாட்சியாம் இந்நாளில் மூவொழி வந்ததே. தாழ்வனாதரிலே நீரிய ஊற்றையாம், துன்னின்று மோட்சம் தோறும் விஸ்வாசிகரமாம், ஆயமை மூசி பாற்றும் நலமாம் நாழிது. மண்ணின்று விண்ணில் ஏற்றும் தூதுயிர் நாடிது. செல்வம் புத்தருள் பெற்று இவ்வோய்வு நாளிலே, மேய்பாக்கர் மோட்சலோக மாபாக்கிய ஓய்வுக்கே. பிதாசுதன் சுத்தாவி என் ஸ்தோத்திரம் பெறுவீர். சபையினாவால் கீதம் திரியேகரே ஏற்பீர். ஆமென். நாம் கடவுளை தொழுவோம். நம்முடைய திருச்சபையின் வழிபாட்டு நூலின் முதலாவது பக்கத்தில் இருக்கின்ற இரண்டாம் வழிபாட்டு முறைமையை அனைவரும் இணைந்து பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் பிதாவுமானவர் தோத்திரத்துக்குரியவர். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி அவர் தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். முதலும் இறுதியுமானவர் நானே, ஜீவன் உள்ளவரும் மரித்து போனவரும் நானே, இதோ என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளவருமாயிருக்கிறேன். நானே மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவர். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனைகளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவும், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வைப்போம். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். நாம் இருக்கிற இடங்களிலே முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்திலே நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். அனைவரும் இணைந்து நம்முடைய வழிபாட்டு நூலிலே 8வது பக்கத்தில் இருக்கின்ற முதலாவது பொதுவான பாவ அறிக்கையின் ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். மன்னிப்பின் உறுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிருத்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்கான திருமறை பாடங்களை
நாம் படிக்க கேட்போம். The first reading is taken from Genesis chapter 18, verses 1 to 10. Genesis chapter 18, verses 1 to 10. ஆதியாகமம் 18, 1 முதல் 10 வரை. The Lord appeared to Abraham near the great trees of Mamre, while he was sitting at the entrance to his tent in the heat of the day. Abraham looked up and saw 3 men standing nearby. When he saw them, he hurried from the entrance of his tent to meet them and bowed low to the ground. He said, "If I have found favor in your eyes, my Lord, do not pass your servant by. Let a little water be brought, and then you may all wash your feet and rest under this tree. Let me get you something to eat, so you can be refreshed and then go on your way, now that you have come to your servant." "Very well," they answered, "do as you say." So Abraham hurried into the tent to Sarah. "Quick," he said, "get 3 seahs of the finest flour and knead it and bake some bread." Then he ran to the herd and selected a tender calf and gave it to a servant who hurried to prepare it. He then brought some curds and milk and the calf that had been prepared and set these before them. While they ate, he stood near them under a tree. "Where is your wife Sarah?" they asked him. "There in the tent," he said. Then one of them said, "I will surely return to you about this time next year, and Sarah your wife will have a son." Now Sarah was listening at the entrance to the tent which was behind him. May the Lord bless these words. Amen. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாவது வேத பாடம் எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 to 8 வசனங்கள் முடிய வாசிக்க கேட்போம். The second lesson is taken from the book of Hebrews chapter 13 verses 1 to 8. சகோதர அன்பில் நிலைத்திருங்கள், அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதிருங்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலேயே வான தூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியது உண்டு. சிறைப்பட்டவர்களோடு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். துன்புறக்கூடிய உடல் உங்களுக்கு உள்ளதால் துன்புறுத்தப்படுபவர்களை மறவாதிருங்கள். திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். மணவரை படுக்கை மாசுராமல் இருக்கட்டும். காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவர். பொருளாசையை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்று இருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார். இதனால் நாம் துணிவோடு, ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன், மனிதன் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம். உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்துச் சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கையுடையவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர் என்பதே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாவது வேத பாடம் வாசித்து நிறைவாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். முறைமுறையாக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 15 Psalms 15th chapter. Psalms 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதினால் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். The gospel lesson is taken from according to Gospel St. John's chapter 21 verses beginning from 1 to 14. வாசிக்க வேண்டிய நற்செய்தி நூல் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. After Jesus revealed himself again to the disciples by the Sea of Tiberias, and he revealed himself in this way. Simon Peter, Thomas called the twin, Nathanael of Cana in Galilee, the sons of Zebedee, and 2 others of his disciples were together.
Simon Peter said to them, I am going fishing. They said to him, we will go with you. They went out and got into the boat, but that night they caught nothing. Just as day was breaking, Jesus stood on the shore, yet the disciple did not know that it was Jesus. Jesus said to them, Children, do you have any fish? They answered him, No. He said to them, Cast the net on the right side of the boat, and you will find some. So they cast it, and now they were not able to haul it in because of the quantity of fish. The disciple whom Jesus loved therefore said to Peter, It is the Lord. When Simon Peter heard that it was the Lord, he put on his outer garment, for he was tried for work, and threw himself into the sea. The other disciple came in the boat, dragging the net full of fish, for they were not far from the land, but about 100 yards off. When they got out on land, they saw a charcoal fire in place, where fish laid out on it, and bread. Jesus said to them, Bring some of the fish that you have just caught. So Simon Peter went aboard and hauled the net ashore, full of large fish, 153 of them. And although they were so many, the net was not torn. Jesus said to them, Come and have breakfast. Now none of the disciples dared ask him, Who are you? They knew it was the Lord. Jesus came and took the bread and gave it to them, and so with the fish. This was now the third time that Jesus was revealed to the disciples after he was raised from the dead. Here is the gospel reading. Praise be to the Lord. சரணம் நம்பினேன் இயேசுநாதா. சரணம் நம்பினேன் இயேசுநாதா. சரணம் நம்பினேன் இயேசுநாதா. இது தருணம் தருணம் உன்றன் கருணை கூர்வேதா. சரணம் நம்பினேன்
சரணம் நம்பினேன் இயேசுநாதா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த சிறப்பான நாளிலே ஆண்டவருடைய செய்தியை நமக்கு அளிக்க இருப்பவர்கள் அருட்பணி அறிவர் BJ பிரேமையா ஆயர் அவர்கள். இவர்கள் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் சென்னை பேராயத்தின் மூத்த ஆயர்களில் ஒருவர். சென்னை பேராயத்தின் பல முக்கிய பொறுப்புகளில் இருந்து பணியாற்றியவர். இப்பொழுது அவர் ஓய்வு பெற்றிருந்தாலும் ஆயர் பணிக்கு ஓய்வே இல்லை என்பதை உணர்த்துகின்ற வண்ணமாக தன்னால் ஆன மட்டும் திருப்பணிகளை அவர்கள் நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள். ஐயா அவர்கள் நம்முடைய ஆலயத்திலே கடந்த ஆண்டு லெந்து காலத்தினுடைய கன்வென்ஷனிலே ஆண்டுடைய செய்தியை தந்ததை நாம் அனைவரும் அறிவோம். ஆயருடைய சிறப்புகளை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. மிக குறிப்பாக அருளுரை ஆற்றுவதிலே அறிவர் பட்டம் பெற்றவர் ஆயர் அவர்கள் என்பது ஐயாவை பற்றிய மிக முக்கிய குறிப்புகளிலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்ற ஒன்று. இப்பொழுதும் இந்த வாரத்திலே ஆண்டுடைய செய்தியை தர வேண்டும் என்று ஐயாவிடத்தில் கேட்ட பொழுது இந்த ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கின்ற சூழல்களிலும் மிகுந்த சிரமங்களை மேற்கொண்டு இந்த அருளுரையை நமக்காக அவர்கள் பதிவு செய்து அனுப்பியிருக்கிறார்கள். எனவே தூய லூக்கா ஆலயத்தின் சார்பாக ஐயா அவர்களுக்கு அன்பான நன்றிகளை தெரிவித்து இப்பொழுதும் ஆண்டவருடைய செய்தியை தரும்படி அன்போடு கூட அவரை கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, எங்கள் மீட்பரே, இந்த உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிறு ஆராதனையில் பங்கேற்கும்படியாக எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். அவரவர் இல்லங்களில் இருந்தாலும் உம்மை நோக்கி தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்ற உணர்வை தந்து நாங்கள் இந்த ஆராதனையை ஒன்றிணைய இணையதளத்தின் மூலமாக நாங்கள் ஒன்றிணைய இந்த வாய்ப்பை தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் படிக்கின்ற சிந்திக்கவிருக்கின்ற வசனங்களை நீர் எங்களுக்கு அப்பமாக பிட்டுத்தர வேண்டும் என்று இயேசுவின் இனிய நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். இந்த இணையதளத்தின் மூலம் காணொளி காட்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது கர்த்தர் தந்த ஒரு வாய்ப்பு என்று நான் கருதி அவரை போற்றுகிறேன், துதிக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய உங்களுடைய திருச்சபை ஆயருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்த நாளுக்கென்று, இந்த உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிறுக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கு அழைப்பு, இன்விடேஷன் டு கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. கிறிஸ்துவின் விருந்தோம்பல் என்று இது குறிப்பிடப்பட்டிருப்பதனால் நான் நற்செய்தி பாடமாக வாசிக்க கேட்ட திருமறை பகுதியை அடிப்படையாக கொண்டு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் ஆபிரகாமுடைய அங்கே விருந்தோம்பலை குறித்து பார்க்கிறோம். சங்கீதம் 15 இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட சங்கீதத்திலும் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த மலையில் வாசம் பண்ண தகுதியுடையவன் என்று விவரிக்கப்படுகிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அந்நியரை உபசரிக்க நீங்கள் மறவாதிருங்கள் என்ற போதனை கொடுக்கப்படுகிறது. யோவான் 21ஆம் அதிகாரமோ நற்செய்தி பாடம் கிறிஸ்துவின் விருந்தோம்பலை நமக்கு எடுத்து காட்டுகிறது. 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை என்று எடுத்துக்கொண்டால் நாம் பார்ப்பது சீடர்கள் செய்ததை குறித்து பார்க்கிறோம். சீடர்கள் என்ன செய்தார்கள்? முதலாவது அவர்களிடத்திலே காணப்பட்டது வழி தவறி செல்லுதல். ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமென்றால் டீவியேஷன் என்று போடப்பட்டிருக்கும். எதற்காக? வேறு வழியாக சுற்றி செல்லுங்கள். ஆக டீவியேஷன் என்பது வேறு பாதையிலே செல்லுதல். இன்னும் சொல்ல போனால் டீரெயில் ஆகிவிடுதல். ரயில் செல்ல வேண்டிய பாதையிலிருந்து இந்த தண்டவாளத்திலிருந்து இறங்கி விடுதல் டீரெயிலிங் என்று அழைப்போம். அதே போல் இந்த சீடர்களுக்கு இந்த 21ஆம் அதிகாரம் ஒரு டீரெயில்மெண்ட் நடைபெற்றது. அவர்கள் தடம் புரண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். என்ன டீரெயில்மெண்ட்? 20ஆம் அதிகாரம் 19 முதல் 29 வரை நாம் படித்து பார்த்தால் 2 முறை இயேசுவானவர் காட்சி தருகிறார். முதலாவது 10 பேருக்கு காட்சி தருகிறார்.
19ஆம் வசனம் முதல் 23 வரை அந்த 10 பேருக்கு காட்சி தந்து அவர்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர் தம்முடைய கைகளையும் விலாவையும் காண்பித்து பிறகு அவர்களை என் பிதா அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியானவரை பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். இயேசு உயிர்த்தெழுந்த அன்று நாள் மாலையிலேயே இதை சீடர்களுக்கு சொல்லிவிட்டார் தான் காட்சி அளித்து. முதல் தரிசனம். இரண்டாவது தரிசனம், அப்பொழுது தோமா என்பவன் இல்லாதபடியினால் நான் அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நானே கண்டு அந்த காயத்தில் என் விரலை இட்டு என்னுடைய கையை நான் அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று நிபந்தனை விதித்தானே, அந்த தோமாவுக்காக அடுத்த வாரத்திலே மாலையிலே 8 நாளைக்கு பின்பு அவர் மீண்டும் 2வது முறையாக அவர்களுக்கு திருக்காட்சி தருகிறார். பிறகு தோமாவை பார்த்து, நீ உன்னுடைய விரலை நீட்டி என் கைகளை பார், ஆணிகளால் கடாவப்பட்ட என் கரங்களை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். ஆனால் தோமா அவரை பரிசோதித்து பார்க்க விரும்பாமல் அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் சமாதானம் என்று சொன்னதை கேட்டு ஆண்டவரே என் தேவனே என்று விசுவாச அறிக்கை செய்ததை கடந்த வாரம் நாம் சிந்தித்தோம். ஆக அப்பொழுது இயேசு, நீ கண்டதனால் விசுவாசித்தாய், ஆனால் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடுவதாக அந்த பகுதி முடிகிறது. 21ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறது? இவைகளுக்கு பின்பு. எவைகளுக்கு பின்பு? இவ்விதமாக 2 முறை திருக்காட்சி அளித்த பின்பு 2 முறையும் அவர்களை சந்திக்கும் போது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்ன பிறகு தன்னுடைய விலாவையும் தன்னுடைய கைகளையும் அவர் காட்டின பின்பு, காயங்களை காட்டின பின்பு 10 சீடர்களுக்கும் காட்டினார், தோமாவுக்கும் காட்டினார். இவைகளுக்கெல்லாம் பின்பு இவர்கள் தடம் புரண்டு போகிறார்கள், இவர்கள் வழி தவறி போகிறார்கள், வேறு திசையிலே செல்லுகிறார்கள். என்ன என்று பார்க்கிறோம். இவைகளுக்கு பின்பு அவர்கள் 7 சீடர்கள், சீமோன் பேதுரு, தோமா, நாத்தான்வேல், செபதேயுவின் 2 குமாரர், இன்னும் வேறு சீடர்கள் 2 பேர் சேர்ந்து எங்கே செல்லுகிறார்கள்? பேதுரு அவர்களை பார்த்து மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே வருகிறோம் என்று சொல்லி அவர்கள் 7 பேரும் செல்கிறார்கள். இங்கே தடம் புரண்ட சீடர்களை பார்க்கிறோம், வழி தவறி செல்லுகின்ற சீடர்களை பார்க்கிறோம், பின்வாங்கி சென்ற சீடர்கள். காரணம், இயேசு உயிர்த்தெழுந்த பின்பும் அவர்கள் அந்த காட்சியை, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்ட பின்பும் அவர்கள் மனதிலே கலக்கம், குழப்பம், விரக்தி மனப்பான்மை இவைகள் வந்துவிட்டது. ஏனென்றால் காட்சி தந்து மறைந்து விடுகிறார். இப்படி மறைந்து விடுகிறவர் எப்பொழுதும் நம்மோடே நிரந்தரமாக இல்லாமல் போய்விட்டால் நாம் இவர் உயிர்த்தெழுந்தார் என்று எப்படி சொல்ல முடியும் என்ற ஒரு கேள்வி. மீண்டும் இவரை நம்பி பின் சென்று விட்டால் நம்முடைய பிழைப்பு என்ன ஆகுவது? அவர் இல்லாமல் அவர் அடிக்கடி மறைந்து விடுகிறாரே காட்சி அளித்து விட்டு. எல்லாருக்கும் முன்பாக, ஜனக்கூட்டத்திற்கு முன்பாக காட்சி அளித்தால், ஒரு மலையின் மேல் நின்று காட்சி அளித்தால் பரவாயில்லை. ஆனால் பூட்டிய கதவுகளுக்குள்ளே வந்து மட்டும் காட்சி தருகிறாரே என்று சொல்லி அவர்களுக்கு மனதிலே கலக்கம். இவரை நம்பி மறுபடியும் நாம் சீடத்துவத்தின் அடிப்படையிலே இவர் பின்னால் செல்லலாமா? இவர் மறைந்து விடுகிறார், எனவே இனி இவரை நம்புவதில் பயனில்லை என்ற ஒரு சந்தேகம் இந்த 7 பேருக்கும் ஏற்பட்டு விட்டபடியினால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மீண்டும் மீன் பிடிக்க சென்றார்கள். இந்த அனுபவத்தை பேதுரு எழுதும்போது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார். 40-41 வசனங்களை படிக்கிறேன். 3ஆம் நாளிலே தேவன் இயேசுவை எழுப்பி பிரத்யட்சமாக காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார் என்று பார்க்கிறோம். இதை திருத்தூதர் பணிகள் திருவிவிலிய மொழிபெயர்ப்பிலே 10ஆம் அதிகாரம் 40-41. ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சி அளிக்கச் செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல,
சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். அப்படியென்றால் எல்லாருக்கும் இயேசு காட்சி தராமல் போனபடினால் மற்றவர்கள் யார் நாங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டோம், அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்றால் நம்புவார்கள். எங்களுக்கு மட்டுமே காட்சி தந்து மறைந்து கொண்டிருக்கிறாரே என்ற ஒரு குழப்பம் அவர்களுக்குள்ளே இருந்தது. ஆகவே அவர்கள் மீண்டுமாக மீன் பிடிக்கும் தொழிலுக்கே போய்விட்டால் நமக்கு தினம் தினம் வருமானம் இருக்கும், ஆக அதை வைத்து கொண்டுதான் நாம் பிழைக்க வேண்டும் என்று மீன் பிடிக்கும் தொழிலுக்கு சென்று விட்டார்கள். சீடத்துவத்தை அவர்கள் மறந்துவிட்டு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் காட்சி தந்த பின்பும் பின்வாங்கி போகினவர்களாய் மாறிவிட்டார்கள். உயிர்த்தெழுந்தவராய் நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார் என்று உணர்கிறோமா, அல்லது மீண்டுமாக பழைய பாவத்தாசை வருகுதோ என்று சொல்லி பழைய பாதைக்கு சென்று விட்டோமா, வழி தவறி சென்றோமா, தடம் புரண்டு காணப்படுகிறோமா? டீவியேஷன், டீரெயில்மெண்ட் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ரெண்டாவதாக நாம் பார்க்க போவது மேனிஃபெஸ்டேஷன், ஆண்டவருடைய திருக்காட்சி, வெளிப்பாடு. 4ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? விடியற்காலம் ஆனபோது மரியாளுக்கு கல்லறை தோட்டத்திலேயே காட்சி தந்தார். ஆனால் சீடர்களுக்கு இப்படி அறைக்குள்ளே காட்சி தந்தவர் இப்பொழுது கடற்கரையிலே அவர் காட்சி தருகிறார் என்று பார்க்கிறோம். 1ஆம் வசனத்திலே திபேரியா கடல் என்று சொல்லப்படுகின்ற கலிலேயா நாட்டு கடல். கலிலேயாவுக்கு போங்கள் என்று சொன்னார் அல்லவா? இப்பொழுது கலிலேயா கடற்கரையிலே காட்சி தருகிறார். அவர் தன்னை வெளிப்படுத்துதல், மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ரிசன் லார்ட். ஆக மீண்டும் 3வது முறை தரிசனம் தருகிறார் என்று சொல்லி இந்த 14ஆம் வசனத்திலே இது 3வது தரிசனம் என்று பார்க்கிறோம். ஆனால் சீடர்கள் இயேசு என்று அறியாதிருந்தார்கள். காரணம் என்ன? இரவு முடிகின்ற அந்த தருணத்திலே, விடியல் தொடங்குவதற்கு முன்பதாக மங்கிய ஒளியிலே அவர் காட்சி தந்தபடியினால் சீடர்களுக்கு தெளிவாக தெரியவில்லை போலும். அவர் வந்து நின்றார் என்பது தேடி வரும் ஆண்டவரை நமக்கு காட்டுகிறது. வழி தவறின ஆடுகளை, பின்வாங்கி போன மனிதர்களை, தடம் புரண்ட அடியார்களை அவர் தேடி வருகிறார். இது அவருடைய கருணையின் வெளிப்பாடு, கரிசனையின் வெளிப்பாடு. தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஹிஸ் கம்பேஷன், இட்ஸ் டெமன்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ஹிஸ் கன்சர்ன். தன்னுடைய கரிசனையும் தன்னுடைய கருணையையும் அவர்கள் அழைக்காமலேயே வந்து நின்று வெளிப்படுத்துகிறார். அவர்கள் மீது தான் கொண்டிருந்த அக்கறையினால் என்று பார்க்கிறோம். தடம் புரண்டவர்களையும் தேடி வரும் ஆண்டவர், வழி தவறினவர்களையும் அவர் தொடர்ந்து வரும் ஆண்டவர். பிரான்சிஸ் தாம்சன் எழுதினார் அல்லவா, த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன், பரலோகத்தின் வேட்டை நாயாக கடவுள் என்னை தொடருகிறார் என்று சொல்லி, அவ்விதமாக நாம் எங்கு சென்றாலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார் என்பது நமக்கு எவ்வளவு தைரியத்தை தருகிறது. கொரோனாவினால் அச்சுறுத்தலின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கோவிட்-19 என்பது அகில உலகத்தையும் இது அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையிலே பயத்தோடும் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் விரக்தியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நம்மை தேடி வரும் ஆண்டவர் நம்மோடு வருகிறார். நாம் எங்கிருந்தாலும் வருகிறார். அறைக்குள்ளே இருந்தாலும் வருகிறார், கடற்கரையிலே இருந்தாலும் வருகிறார், சாலையிலேயும் சந்தித்து பவுலாக்க வந்தார் அல்லவா? எங்கிருந்தாலும் வருகின்ற ஆண்டவர். அவர் விடுத்த வினா என்ன? உண்பதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? மீன் ஒன்றும் உங்களுக்கு கிடைக்கவில்லையா என்று கேட்டார். ஒன்றும் இல்லை என்று ஒத்துக்கொண்டார்கள். ஆக அவர்கள் வாயிலேயே அவர்களுடைய தோல்வியை அறிக்கையிடச் செய்தார். நத்திங், ஒன்றுமில்லை. அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை என்று தெரியாதா? கட்டாயம் தெரிந்திருக்கும். ஆனாலும் அவர்கள் வாயிலேயே தோல்வியை ஒத்துக்கொள்ள வைக்கிறார். அவர்கள் தோல்வியை அறிக்கையிடுகிறார்கள். தங்களுடைய வெறுமையின்மையை, எம்டினஸ், ஒத்துக்கொள்ளுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் பலனளிக்காமல் போய்விட்டன என்று அவர்கள் அறிக்கை செய்கிறார்கள். நாமும் நம்முடைய தோல்விகளை, நம்முடைய முயற்சிகளுக்கெல்லாம் ஏற்ற பலன் கிடைக்கவில்லை, நாம் எவ்வளவு முயன்றும் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று நம்முடைய வெறுமைத்தன்மையை நாம் ஒத்துக்கொள்வோம். All their efforts became fruitless
and became useless because they were rootless. இயேசுவோடு இணைக்கப்படாமல் அவர்கள் இருந்தபடியினால் அச்சமயத்திலே அவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகிவிட்டன, பலன் தராமற் போய்விட்டன, வெறுங்கையோடு காணப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆக இயேசுவில் வேர்கொள்ளாத வாழ்க்கை, இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 2 முறை திருக்காட்சி அளித்து வாக்குத்தத்தத்தை தந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்ன பிறகும், ஊதி அவர்கள் மேல் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவருக்கு சொன்ன பிறகும் அவர்கள் இவ்விதமாக செய்தது அவரோடு தொடர்ந்து இணைக்கப்படவில்லை என்பதனால். ஆகவே அவர்கள் அழிக்கையிடுகிறார்கள். ஒன்றுமில்லை, நத்திங்னஸ், எம்டினஸ். ஏனென்றால் யோவான் 15:5 இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. லூக்கா 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனமும் வந்திருக்கும். அப்போதும் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நமக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. அப்போதும் முதல் முறை கடற்கரையிலே இவர் வந்து நின்றார் அல்லவா, படகிலே நின்று போதகம் பண்ணினார் அல்லவா. ஒன்றுமில்லை நான் ஐயா என்று இன்றைக்கு நம்முடைய வெறுமையை, நம்முடைய ஒன்றுமில்லாமையை, நம்முடைய முயற்சிகள் எல்லாம் பலனளிக்காமல் போயிருக்கின்றன, என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறோம் என்ற உண்மை நிலையை நாம் ஒத்துக்கொள்வோம். அவர்கள் மீன் பிடிக்க சென்றார்கள், மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏன் தெரியுமா? நல்ல வேளை மீனவர்களுக்கு ஊரடங்கு உத்தரவு போட்டு இன்றைக்கு படகுகளிலே சென்று மீன் பிடிக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டபடியினால் இன்றைக்கு கடைத்தெருவிலே மீன் கிடைப்பது அரிதாக போய்விட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு இவர்களுக்கு ஊரடங்கு உத்தரவில்லை. ஆனால் மீன்களை படைத்தவர் என்ன செய்து விட்டாராம்? மீன்களுக்கு கடலிலே ஒரு ஊரடங்கு உத்தரவு போட்டு விட்டார். அவைகளெல்லாம் இவர்களுடைய வலைகளிலே அகப்படாமல் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அவைகள் விலகி இருந்தன. இவர்கள் வலைகளிலே அந்த மீன்கள் அகப்படாமல் அங்கே அவைகள் சமூக விலகல் அடிப்படையிலே சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி அவைகள் விலகி இருந்தன போலும். ஆகவே இவர்களுக்கு மீன்கள் கிடைக்கவில்லை என்று பார்க்கிறோம். பிறகு அவர் சொல்லுகிறார், இப்போது 6ஆம் வசனம், சந்திக்கின்ற ஆண்டவர் எப்படியெல்லாம் செயல்படுகிறார், தன்னை வெளிப்படுத்துகின்ற ஆண்டவர் எப்படி தன்னை அவர்கள் படிப்படியாக அறிந்து கொள்ளச் செய்கிறார். அவர்கள் குரலை கேட்டு கூட அவர்கள் அறியவில்லை, இயேசு என்று அவர்கள் சீடர்கள் அறியாதிருந்தார்கள் என்று 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். பிறகு 6ஆம் வசனத்திலே, படகின் வலப்பக்கத்திலே வலை வீசுங்கள், அப்பொழுது மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். உடனே அவர்கள் அவரை யார் என்று அறியாமலேயே சரி செய்து பார்ப்போம் என்று அவர்கள் வலது பக்கமாக வலைகளை போடுகிறார்கள். இங்கே இயேசுவானுடைய கட்டளையை பார்க்கிறோம், வலது பக்கம் வலையை போடுங்கள். அடுத்தபடியாக அவர்கள் உடனடியாக அவர்கள் அப்படியே போட்டார்கள் என்று பார்க்கிறோம். திருவிவேகத்திலே அவர்களும் அவ்வாறே வலைகளை வீசினார்கள். ஆக கட்டளைக்கு கீழ்ப்படிதல். ஆண்டவருடைய கட்டளையை கேட்டு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது வெறுமை நிறைவாக மாறுகிறது. எம்டினஸ் பிகம்ஸ் ஃபுல்னஸ். நத்திங்னஸ் என்ற நிலைமை மாறுகிறது, ஒன்றுமில்லை என்ற நிலைமை மாறுகிறது. ஆராதனைக்காக அவரவர் இல்லங்களிலே கூடியிருப்பது நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க, அவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிக்க. இந்த வேளையிலே நாம் அவர் சொல்லுவதை நாம் கேட்போம். முதலாவது அவருடைய கட்டளை, வலைகளை வலது பக்கமாக வீசுங்கள் என்ற கட்டளை. அதற்கு பிறகு அவர்கள் அந்தப்படியே அவர்கள் வலைகளை வீசினார்கள் என்று பார்க்கிறோம். ஆக இதுவரை அவர்கள் ஆண்டவரோடு இணைப்பு இல்லாமல் இருந்தவர்களுக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது கனெக்ஷன், இணைப்பு ஏற்படுகிறது. எல்லார் வீடுகளிலே நாம் அமர்ந்து வசனத்தை கேட்டாலும் நம்முடைய பக்கத்திலேயே நாம் இதை வைத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆராதனைக்கு வரும்போதும் எடுத்து வருகிறோம், இப்பொழுது வீடுகளிலும் வைத்து கொண்டிருக்கிறோம். இந்த செல்ஃபோன் இப்பொழுது சார்ஜே இல்லாமல் இருக்கிறது. கால் வருமா? நாம் கால் போட முடியுமா? வேலை செய்யுமா? செய்யாது. பேருக்கு செல்ஃபோனாக காட்சி தருகிறது. ப்ளக் பண்ணி அந்த ரீசார்ஜ் பண்ணால்தான் இது மீண்டுமாக பயன்பட முடியும்.
அதே போல சீடர்கள் இயேசுவினுடைய கட்டளை என்பதிலே ரீசார்ஜ் பண்ணார்கள், வலைகளை வீசினார்கள், திரளான மீன்களை பிடித்தார்கள். ஆக இன்றைக்கு ஆராதனைக்கு நாம் ஆலயத்திற்கு வர முடியவில்லை என்றாலும், அவரவர் வீடுகளில் இருந்தாலும் ரீசார்ஜ் யுவர் பேட்டரிஸ். உங்களுடைய மின்கலங்களை நீங்கள் இப்பொழுது கனெக்ஷன் கொடுத்து நீங்கள் ஆண்டவரோடு இணைத்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளும் வரும். நீங்களும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை உணர முடியும், நானும் உணர முடியும். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு, இந்த செய்தியின் மூலம் அழைப்பு, ரீசார்ஜ் யுவர் ஸ்பிரிச்சுவல் பேட்டரிஸ். உங்களுடைய ஆவிக்குரிய மின்கலங்கள் வீக்காய் போய்விட்டன. ஒருவேளை இந்த கொரோனாவினால் நான் ஊரடங்கு உத்தரவு ஏற்பட்டபடினால் இத்தனை நாட்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து முடங்கி போய்விட்டதா? ஆவிக்குரிய வாழ்க்கை முடங்கி கிடக்கிறதா? ஒன்றுமில்லாமல் இருக்கிறோமா? ஆம், ஒன்றுமில்லாமை ஒத்துக்கொள்ளுவோம். நம்முடைய ஆவிக்குரிய மின்கலம் ஸ்பிரிச்சுவல் பேட்டரிஸை இன்றைக்கு ஆண்டவரோடு கனெக்ஷன் பண்ணிக்கொள்வோம். அவர் கட்டளையை செய்ய அவர்கள் தீர்மானித்தார்கள். அப்பொழுது ஆசீர்வாத மழை பொழிந்தது. 153 மீன்கள் பிடித்தார்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அப்படி எங்கே இருக்கிறது, திரளான மீன்கள் அகப்பட்டபடியினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அவர்களே எதிர்பார்க்கவில்லை, ஒன்றுமே கிடைக்கவில்லை. இப்பொழுது திரளான மீன்கள், abundant blessing, ஆக ஆசீர்வாத மழை பொழிந்தது என்று பார்க்கிறோம். அருள் ஏராளமாய் பெய்யும் என்று பாடுகிறோம் அல்லவா? அவ்விதமான ஏராளமாய் பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். பேட்டரி ரீசார்ஜ் அண்ட் blessing showered. பேட்டரிஸ் ரீசார்ஜ் அண்ட் blessing showered. உங்களுடைய மின்கலங்கள் இணைக்கப்பட்டு கனெக்ஷன், ஆண்டவரோடைய கனெக்ஷன் ஏற்பட்டால் ஆசீர்வாதங்கள் பொழியப்படும். அப்பொழுது அதற்கு தொடர்ந்து இயேசு என்று அறிந்து கொண்டார்கள். பிறகு நாம் என்ன பார்க்கிறோம்? 9ஆம் வசனத்திலே அவர்கள் கரையிலிருந்து வந்தபோது கரிநெருப்பு போடப்பட்டிருப்பதை கண்டார்கள். அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். கரிநெருப்பு, மீன் போடப்பட்டிருந்தது, மீன் வறுக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, அப்பமும் அங்கே இருந்தது. ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? இந்த கரிநெருப்பு என்ற வார்த்தை மிக முக்கியம். ஏனென்றால் யோவான் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இதே கரிநெருப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். பாருங்கள், யோவான் 18:18 குளிர்காலமானபடினாலே ஊழியக்காரரும் சேவகரும் கரிநெருப்புண்டாக்கி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே பேதுருவும் நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். எங்கே? பிரதான ஆசாரியனுடைய வீட்டு முற்றத்திலே, அரண்மனையின் முற்றத்திலே. கரிநெருப்பு, அங்கே ஒரு கரிநெருப்பு 18:18, இங்கே ஒரு கரிநெருப்பு. அந்த கரிநெருப்பண்டை பேதுரு மறுதலைத்தான். பேதுரு என்ன சொன்னான்? இயேசுவோடு உள்ள உறவை உதாசீனப்படுத்தினான். அவரோடு இருந்த ஐக்கியத்தை உதறி தள்ளினான். அவரை தனக்கு தெரியும், தான் அவருக்கு சீடன் என்ற உண்மையை மறைத்து ஒத்துக்கொள்ள மறுத்து அவன் மறுதலித்தான் என்று பார்க்கிறோம். இப்பொழுது கரிநெருப்பு 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே கரிநெருப்பை பார்த்த உடனே பேதுருவுக்கு, அன்று கரிநெருப்பண்டை மறுதலித்தேனே, இன்றைக்கு மீண்டும் கரிநெருப்பு. இங்கே அவனுடைய உள்ளத்தில் அனல் உண்டாகிறது. ஏனென்றால் அவருடைய அன்பு அனலை அதிகரிக்கிறது. The warmth of Christ's love was felt by Peter at that time when he saw that fire. உறவை மீண்டும் புதுப்பிக்கும் கரிநெருப்பாக மாறுகிறது. ஆக renewal of relationship, உறவு ஸ்தாபிக்கப்படுகிறது. ஆக அவனுடைய உள்ளத்தை அந்த கரிநெருப்பின் அனல் உருக்கியது போலும். ஆகவே his heart got melted என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தும் ஆண்டவர், உள்ளத்தை உருக்கும் ஆண்டவராயிருக்கிறார். கடைசியிலே அவர் என்ன சொல்லுகிறார்? அந்த 21ஆம் அதிகாரத்திலே நமக்கு இன்றைக்கு கூறிய சிந்தனையின் தலைப்பிற்கேற்ற அந்த அழைப்பை குறித்து, இயேசுவினுடைய கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கு அழைப்பு, சாப்பிட வாருங்கள் என்ற அழைப்பு. உடலுக்கு உணவு தருகிறார், உள்ளத்திற்கு உறவு தருகிறார். அது ஒரு அன்பழைப்பு. காரணம்,
5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு மேலானோருக்கு பங்கிட்டார் அல்லவா, அதை நினைவு கூற வைக்கிறார். சங்கீதக்காரன் கூறுகிறாரே, எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவ்விதமாக இவர்கள் மீன் பிடித்து கொண்டு வருவதற்கு முன்னே பந்தியை ஆயத்தப்படுத்தினார். இன்விடேஷன். நமக்காக அவர் தன்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பிற்க கொடுத்து, உனக்காக இதை ஆயத்தம் பண்ணினேன், உங்களுக்காக இதை ஆயத்தம் பண்ணினேன், என் சரீரம் அப்பமாக என் இரத்தம் ரசமாக உங்களுக்கு தரப்படுகிறது. அன்றைக்கு சீடர்களுக்கு அப்பம் மீனை ஆயத்தப்படுத்தினேன், இன்றைக்கு உங்களுக்கு நான் என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் திருப்பந்தியிலே ஒவ்வொரு திருப்பந்தியிலும் ஆயத்தமாக்கி கொடுக்கிறேன், வந்து பெற்றுக்கொள்ளுங்கள், என்னோட உறவு கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார். ஆகவே டீவியேஷன் ஆஃப் த டிசைபிள்ஸ், வழி தவறி சென்ற சீடர்கள், மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ரிசன் லார்ட், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தருகின்ற திருக்காட்சி, அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துதல், இன்விடேஷன் ஆஃப் கிரைஸ்ட் ஃபார் இஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. அவர் விருந்தோம்பலுக்கு நம்மை அழைக்கிறார். நாம் அவருடைய விருந்தோம்பலின் அழைப்பை ஏற்று அவருடைய சரீரம் இரத்தமாகிய சாக்கிரமத்தை பெற்றுக்கொள்ளும் போதெல்லாம் அவரை நினைத்து அவரோடு இணைப்பை ஏற்படுத்தி கொள்வோம். அவரோடு இணைக்கப்படும் போது நம்முடைய ஆவிக்குரிய மின்கலங்கள் அங்கே ரீசார்ஜ் ஆகின்றன, மறுபடியும் சக்தியை பெற்றுக்கொள்கின்றன. ஆகவே உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட உறவு, உடலுக்கு உணவு தருகின்றார், உள்ளத்திற்கு உறவு தருகின்றார், நாம் இணைக்கப்பட அழைப்பும் தருகிறார். அவரை பற்றி பிடித்து கொள்வோமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் கேட்ட செய்திக்காக நன்றி. இந்த செய்தியின் மூலம் எங்களுக்கு உணர்த்தப்பட்ட பாடங்களுக்காக நன்றி. ஆமாண்டவரே, நாங்கள் விலகி சென்றிருந்தாலும், நாங்கள் வழி தவறி போயிருந்தாலும், தடம் புரண்டு சென்றிருந்தாலும், நீர் எங்களை பற்றி வருகிறீர், எங்களை அழைக்க வருகிறீர். உம்முடைய அன்புக்காக நன்றி. உம்முடைய அன்பையும் கரிசனையும் நீர் இவ்விதமாக வந்து வெளிப்படுத்துகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்மை வெளிப்படுத்தும் போது சில கட்டளையை தந்தாலும் எங்களுடைய வெறுமையை, எங்களுடைய ஒன்றுமில்லாமையை ஒத்துக்கொண்டு நாங்கள் அந்த கட்டளையின்படி செய்தால் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எங்களுடைய மின்கலங்கள் சக்தியை பெற்றுக்கொள்கின்றன. மீண்டுமாக உம்மோடு இணைக்கப்படும் போது அவ்விதமாக இணைக்கப்பட்டு சக்தியை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்கள் இரு நெருப்பு என்று சிந்தித்தோம். அங்கே முதலிலே மறுதலித்த போது இருந்த கரி நெருப்பு இப்பொழுது உறவு கொள்ள வந்திருக்கும் போது மீண்டுமாக கரி நெருப்பை மூட்டி காட்டினீர். ஆமாண்டவரே, இப்பொழுது உம்முடைய சத்தியம் எங்கள் உள்ளத்திலே அனலாக எங்களை உருக்கி கொண்டிருக்கிறது. எனவே அது உள்ளங்கள் உருகி நாங்கள் இணைக்கப்பட்டு நாங்கள் உம்மோடு உறவு கொள்ள கிருபை தாரும். உம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள வாருங்கள், உணவருந்துங்கள் என்ற அழைப்பை ஏற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு அருள் புரிந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு நிலையான உறவு கொண்டவர்களாக நாங்கள் விளங்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் அன்பு தந்தையே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் அனைவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை இணைந்து ஏறெடுப்போம். Let us together affirm our faith through the Apostles' Creed. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னி மரியாளிடத்து உப்புவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுள் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த நாளுக்கான திருச்சபையின் அறிவிப்புகளை நாம் கேட்போம். அன்பிற்குரியவர்களே, இந்த கொரோனா வைரஸ் உலகத்தையே அடக்கி இருக்கிறது. அனைத்து மக்களும் அடங்கி போயிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஊரடங்கு உத்தரவினால் பெரிய ஒரு கஷ்டங்களை நம்முடைய தேசத்தில் இருக்கிற மக்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். கொரோனா வைரஸ்
இன்னொருவருக்கு தொற்றிக்கொள்ளக்கூடாது என்கிற கட்டுப்பாடு ஒரு புறம், அதன் மூலமாக ஏற்படுகிற சங்கடங்கள், நோயினால் ஏற்பட்டிருக்கிற சங்கடங்கள், நோய் தொற்றினால் ஏற்பட்டிருக்கிற சங்கடங்கள், இவைகளுக்கு மேலாக நம்முடைய தேசத்திலே ஊரடங்கு உத்தரவினால் பெரும்பாலான லட்சோப மக்கள் கஷ்டத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலும் நம்முடைய தேசத்தில் இருப்பவர்கள் அநேகம் பேர், சில லட்சம் பேர் வீடுகள் இல்லாதவர்கள், உணவில்லாதவர்கள், ஏழை மக்கள், இன்னும் பெரும்பாலான மக்கள் தினக்கூலிகள். அன்றன்று அவர்கள் வேலைக்கு போனால்தான் அவர்களுக்கு உணவு என்கிற நிலையிலே இன்றைக்கு இந்த ஊரடங்கு உத்தரவினால் அவர்கள் ஒருபுறம் வீடற்றவர்களாக இருப்பதும் இன்னொரு புறம் உணவற்றவர்களாக இருப்பதும் கண்கூடாக எங்கும் காட்சி தருகிறது. இது போன்ற நேரங்களிலே நாம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. நாம் ஏழை மக்களுக்கு, உணவற்றவர்களுக்கு நாம் உதவ வேண்டும். அது ஒரு சிறந்த கடமையாக இருக்கிறது. நம்மை பார்த்து கொள்வது மட்டுமல்லாமல் அடுத்தவருடைய நலனையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் பக்தி. அந்த வகையிலே அநேக திருச்சபை மக்கள் தாங்கள் உணவு கொடுப்பதும் அவர்களுக்கு அநேக பயன்களை செய்வதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சில திருச்சபைகள் தினந்தோறும் இந்த பணியை செய்து வருகின்றன. சில திருச்சபைகள் சில நாட்கள் மட்டுமே செய்து அவர்கள் விட்டிருப்பதையும் பார்க்கிறோம். இன்னும் சில திருச்சபைகள் இந்த நலனையே, இது போன்ற பயன்களையே செய்யாமல் இருப்பதும் நமக்கு கண்கூடாக தெரிகிறது. இன்னும் நான் மிக்க மகிழ்ச்சி அடைவது, நம்முடைய தென்னிந்திய திருச்சபையிலே அநேக திருச்சபைகள், பெரும்பாலான திருச்சபைகள் ஏழை மக்களுக்கு உணவு கொடுப்பது குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்லாமல் அதற்காக நீங்கள் பேராயத்திற்கு செய்து வருகிற நன்மைகளையும் எல்லாவித உங்களுடைய உதவிகளையும் அதை எண்ணி நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனாலும் குறிப்பிடும் வண்ணமாக இன்னும் ஒரு சில ஆலயங்கள் ஏழைகளுக்கு உதவுவதையே அவர்கள் கவனத்திலே இல்லாமல் இருப்பதும் மிக வருத்தம் அளிக்கிறது. கட்டிட நிதி, இன்னும் திருச்சபை வள நிதி என்று நிதிகளை சேர்த்து கொண்டு இந்த நிதியை அதை கட்டி காக்கிற திருச்சபை மக்களும் ஓரிருவர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்று மட்டும் நாம் சொல்ல வேண்டிய நேரம் இருக்கிறது. திருச்சபையை, ஆலயங்களை கட்டுவது, வளமாக்குவது தேவைதான். ஆனால் இன்றைய நிலையிலே உணவில்லாத ஒருவருக்கு உணவு கொடுப்பது தான் மிக முக்கியமானது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கோவிலை கட்டின சாலமோனை இந்த உலகம் மறந்துவிட்டது. மக்களை கட்டின தாவீதைத்தான் இந்த உலகம் நினைவு கொண்டிருக்கிறது. ஆகையினாலே கோவிலை கட்டுவது அவசியம்தான். அதைவிட மக்களுடைய உயிர்களை காப்பது அதைவிட அவசியம் என்பதை ஒரு சில, குறிப்பாக இந்த பணங்களை செலவழிக்காமல் அப்படியே வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அதை நினைவில் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகினாலே மீண்டுமாக எல்லோருக்கும் சேவை செய்கிற, உணவளிக்கிற, மகிழ்ச்சி அளிக்கிற எல்லா திருச்சபை மக்களையும், தனித்தனி குடும்பங்களையும், தனித்தனி நபர்களையும், குழுக்களையும் நான் சிறப்பாக வாழ்த்துகிறேன். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. Praise God. Greetings to you all in the name of our Lord Savior Jesus Christ. Those who are watching the service through online. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சபையின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமக்கு தெய்வ செய்தி அளித்த ரெவரண்ட் டாக்டர் பிஜே பிரேமி அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சூழ்நிலையில் நாம் எப்படி ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற அறிவுரை வழங்கின நம்மளுடைய பிஷப், மெட்ராஸ் டயசிஸ் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜார்ஜ் ஸ்டீஃபன் அவர்களுக்கும் சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா 19 தொடர்ந்து நாம் லாக்டவுன் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறோம். அடுத்த இன்ஃபர்மேஷன் நமது டயசிஸ்லேருந்து வருகிற வரைக்கும் நாம் இணையதளத்தின் மூலமாக ஆராதனைகளை நாம் பார்க்கலாம். தொடர்ந்து குடும்பமாக ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம்.
ஆராதனைகளுக்கு வரும் பொழுது நம்மளுடைய காணிக்கைகளை நம்மளுடைய ஆலய ஆல்டரில் படைக்கலாம். இந்த வாரம் மே 1ஆம் தேதி ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை வருகிறபடியினால் அன்று காலை 6 மணி ஆராதனையை நாம் இணையதளத்தின் மூலம் 8 மணிக்கு நாம் பார்க்கலாம். இந்த இணையதளத்தின் மூலம் ஆராதனைகளை எடிட் பண்ணி நமக்கு கொடுத்திருக்கிற மிஸ்டர் கென்சன் அவர்களுக்கும் சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பைபிள் ரீடிங்ஸ் வீட்டிலிருந்து வீடியோ எடுத்து அனுப்பினவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் தனது பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்றவர்கள் இன்று 26ஆம் தேதி எஸ் ஜோயல் சாம், டாக்டர் ஆர் சுதாகர், 27ஆம் தேதி மிஸ்டர் எஃப் எட்வின் ஜாஷுவா, மிஸ்டர் பி பால் ஜாஷுவா, 28ஆம் தேதி மிஸ்ஸஸ் பி பெட்டி ஜான் கிறிஸ்டோபர், பி நோவா ஆண்டர்சன், 29ஆம் தேதி மிஸ்டர் எஸ் எடிசன் ஜெயக்குமார், கே ஆஷர் நத்தானியேல், மிஸ்ஸஸ் வி வசந்தகுமாரி, மிஸ்ஸஸ் சித்ரா ரவி. மே 1ஆம் தேதி மிஸ்டர் ஆர் மில்டன் கோயில்ராஜ், மிஸ்டர் பாண்டியன் சி இறையன்பன், 2ஆம் தேதி மிஸ்டர் பி சுரேஷ். இந்த வாரம் திருமண நாட்களை காணுகின்றவர்கள் 26ஆம் தேதி இன்று மிஸ்டர் ரெவின் சாமுவேல் அண்ட் மிஸ்ஸஸ் மேரி சாந்தா, மிஸ்டர் ஜான் சரண் சிங், மிஸ்ஸஸ் டி ஷைனி, 27ஆம் தேதி மிஸ்டர் எம் ராஜேந்திரன் அண்ட் மிஸ்ஸஸ் ஆர் சுகர்தா, 29ஆம் தேதி மிஸ்டர் மாதவன் ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் கெட்சி ஜூலியட், 30ஆம் தேதி மிஸ்டர் டி பாஸ்கர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜே சிலி பாஸ்கர், 1ஆம் தேதி மிஸ்டர் ஜான் பெனிஷ்ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெமிபா, 2ஆம் தேதி மிஸ்டர் எஸ் ஜெயக்குமார் அண்ட் மிஸ்ஸஸ் ஹெப்சிபா ஜாஸ்மின், மிஸ்டர் கே சுஜித் அண்ட் மிஸ்ஸஸ் ஆஷா செல்வஜெனி. ஆண்டவர் தாமே இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற நம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. May the Lord shower His richest blessings on these brothers and sisters and children, those who are celebrating the birthdays and wedding anniversaries in this week. Thank you. கர்த்தாவே யுக யுகமாய் என் துணையாயினீர். நீர் இன்னும் வரும் காலமாய் என் நம்பிக்கையாவீர். ஜெபம் செய்வோம். அருளறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்வான புதிய வாரத்திலே தங்கள் வாழ்விலே பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற எங்கள் திருச்சபையின் அன்பர்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் எங்கள் வாழ்விலே செய்த அனைத்து நன்மைகளுக்காக உம்மை தோத்தரிக்கிறோம். இந்த புதிய ஆண்டையும் ஆசீர்வதித்து இதை போன்ற அநேக சிறப்பான ஆண்டுகளை தங்கள் வாழ்விலே காணவும், மிக குறிப்பாக அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற அனைத்து நன்மைகளையும் பெற்றுக் கொள்கின்ற ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இந்த புதிய ஆண்டு அமைய நீர் உம்முடைய பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த இணையதளத்தின் வழியாக நடைபெறுகிற வழிபாட்டிலே பல இடங்களிலிருந்து பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரிலே நான் வாழ்த்துவதிலே மகிழ்கிறேன். இந்த சிறப்பான வழிபாட்டிலே நாம் செய்கின்ற இந்த தேவையுள்ள திருப்பணிகளை பற்றிய பாராட்டுகளை நமக்கு தெரிவிக்கவும், இன்னும் சிறப்பான பணிகளை செய்வதற்கான உற்சாகத்தையும் அறைகூவலையும் தந்து, இப்படிப்பட்ட நேரங்களிலே நமக்கு பெரிதும் சிறப்பான வழிநடத்துதல்களை தந்து நம்மை இறை வேண்டல்களில் நடத்துகின்ற நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் சென்னை பேராயர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய பாண்டிச்சேரி லூக்கா ஆலயத்தின் சார்பாக அன்பான நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அவண்டமாக இந்த நாளிலே நமக்கு ஆண்டுடைய செய்தியை தந்த அருட்பணி அறிவர் பிஜே பிரேமையா ஐயா அவர்களுக்கும் தூய லூக்கா ஆலயத்தின் சார்பாக அன்பான நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களுடைய நீண்ட நெடிய ஆயர் பணியின் சிறப்பாக அருளுரை ஆற்றுவதனுடைய ஊழியத்தின் விளைவாக அவர் எழுதியிருக்கின்ற ஒரு நூல் அருளுரைகள் 120 அருளுரைகளை அவர் புத்தகமாக வெளியிட்டிருக்கின்றார். எனவே இதை பயன்படுத்த விரும்புகின்றவர்கள் திரையிலே காணுகின்ற ஐயா அவர்களுடைய முகவரியையோ அவருடைய அலைபேசி எண்ணையோ தொடர்பு கொண்டு அந்த நூலை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும்படியாகவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நம்முடைய அரசாங்கங்கள் அறிவித்திருக்கின்ற அனைத்து கட்டுப்பாடுகளுக்கும் இணங்கி
இந்த கொரோனா வைரஸினுடைய நோய் தொற்றினுடைய பாதிப்பிலிருந்து நாமும் பிற மக்களும் பாதுகாத்துக் கொள்ளப்படுவதற்கான முயற்சிகளை நாம் ஜெபத்துடன் மேற்கொள்வதற்கு கடவுள் நம் அனைவருக்கும் அருள் தருவாராக. தொடர்ந்து ஆண்டவர் நம்மையும் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்த கடவுள் அருள் தரும்படியாக கடவுளத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கடவுள் எப்பொழுதும் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். நம்முடைய திருச்சபையின் வழிபாட்டு நூலிலே 18வது பக்கம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும், நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரே அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். கடவுளுடைய சமாதானத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களில் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமென். கடவுளுடைய கிருபைக்காக நாம் மன்றாடுவோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் வழிநடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்திற்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் அனைவரும் இணைந்து 21வது பக்கத்தில் இருக்கின்ற பொதுவான தோத்திர ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரரான உமது அடியாராகி எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரில் அருள் செய்த பற்பல கிருபைகளுக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரிற்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். இத்தருணத்திலே ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளி செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும்
மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, மீண்டும் இந்த சிறப்பான வழிபாட்டிற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை தோத்துரிக்கிறோம். இணையதளத்தின் வழியாக இருக்கிற இடங்களிலிருந்து நாங்கள் ஆத்துமத்திலே ஆவியிலே ஒன்றிணைந்து உம்மை வழிபட நீர் எங்களுக்கு தந்த அருளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கான அழைப்பு என்கின்ற சிந்தனையிலே ஆழமான சிந்தனைகளை நீர் எங்களுக்கு தந்து பல ஆன்மீக வாழ்வின் அனுபவங்களையும் படிப்பினைகளையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை எங்களுக்கு தந்த அருட்பணி அறிவர் பிஜே பிரேமையா ஐயா அவர்களை தொடர்ந்து நீர் நிறைவாக ஆசீர்வதியும். அவருடைய திருப்பணிகள் வழியாக இன்னும் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட நீர் எங்களுக்கு அருள் தாரும். குறிப்பாக இந்த நாளிலே நாங்கள் செய்கின்ற திருப்பணிகளை உற்சாகப்படுத்தவும் தொடர்ந்து சிறப்பான பணிகளை நாங்கள் செய்வதற்குமான அழைப்பையும் அறைகோலையும் எங்களுக்கு தந்த எங்களுடைய அன்பு பேராயர் பேரருட்பணி அறிவர் ஜே ஜார்ஜ் ஸ்டீஃபன் ஐயா அவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய தலைமையின் கீழாக இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களிலே சென்னை பேராயம் முழுவதும் செய்யப்படுகிற அர்ப்பணிப்புள்ள திருப்பணிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக தொடர்ந்து இந்த திருப்பணிகளுடைய எல்லை விரிவடையவும் ஏழை எளிய மக்கள் பயன்படவும் ஆண்டவனின் அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தூய லூக்கா ஆலயத்தின் வழியாகவும் நாங்கள் இப்படிப்பட்ட பணிகளிலே எங்களை ஈடுபடுத்த ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற வாய்ப்புகளுக்காகவும் துதிக்கிறோம். தொடர்ந்து இன்னும் சிறப்பான திருப்பணிகளை நிறைவேற்றுவதற்கு உம்முடைய அருளை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இந்த மாதத்தை நாங்கள் நிறைவு செய்து மற்றொரு புதிய மாதத்தை காணுவதற்கு எதிர்நோக்க ஆயத்தப்படுகின்ற பொழுது உம்முடைய அருட்பிரசனம் இதுகாரமைகளை காத்ததை போல தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். சிறப்பாக இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு நாடுகளுக்காக, எங்களுடைய இந்திய நாட்டிற்காக, எங்களுடைய தமிழகத்திற்காக, புதுவைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபைகளை தந்து பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் மிக விரைவாக நலம் பெறுவதற்கு உதவி செய்யும். இந்த பணியிலே தங்களை ஈடுபடுத்தி இருக்கிற மருத்துவ துறையில் இருக்கின்ற பொது பணிகளிலே ஈடுபடுகின்ற அடியவர்கள் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பாதுகாப்பு அவர்களோட குடும்பத்தையும் நிறைவாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மிக விரைவாக இந்த சூழல்கள் எல்லாம் மாற்று பெறவும் நாங்கள் இயல்பான நிலைக்கு திரும்பவும் ஆண்டவர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த வழிபாட்டிலே உடைய நிறைவான பிரசனம் எங்களோடு கூட இருந்ததற்காக மீண்டுமே துதிக்கிறோம். உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் தோத்திரங்களும் ஏறெடுத்து உடைய அன்பின் பாதங்களில் அனைவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவர் திரு நிறைவான ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். What a friend we have in Jesus, all our sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. Oh, what peace we often forfeit. Oh, what needless pain we bear. All because we do not carry everything to God in prayer. Have we trials and temptations? Is there trouble anywhere? We should never be discouraged. Take it to the Lord in prayer. Can we find a friend so faithful, who will all our sorrow share? Jesus knows our every weakness. Take it to the Lord in prayer. Are we weak and heavy laden, cumbered with a load of care? Precious Savior, still our refuge, take
அனைவரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. இறை சமாதானமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் நீடித்து நிலைத்திருந்து காப்பதாக. ஆண்டவருடைய திருப்பெயராலே ஆமென். அனைவருக்கு தோத்திரம். ஆண்டவர் நம் அனைவரையும் தொடர்ந்து நிறைவாக பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். What a friend we have in Jesus, all our sins and griefs to bear. What a privilege to carry everything to God.